வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போக்குவரத்து கழகங்கள்ல புதிய நியமனம் பட்ஜெட் கூட்டம் தொடர்ல வெளியான ஒரு அருமையான வாய்ப்ப தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமான பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கான, நடத்துறதுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்றீங்க. உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் போக்குவரத்து துறையில குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்திருக்கு அப்டேட் அப்படின்றத பார்த்துருவோம். போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்பு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத் தொடரிலே பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்குங்க. அதாவது வாய்ப்பு இருக்குதாக அரசு துறையில வட்டாரங்களும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 8 கோட்டங்கள் உள்ளன. இவற்றில் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள், சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம் எதுவும் கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பனிமலையில் நிறுத்தம் சூழல் ஏற்பட்டு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. எனவே ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான ஒப்பந்த அடிப்படையில் நியமித்து அதாவது விழா காலங்களில் ஒப்பந்த அடிப்படையில் தான் தனியார் பேருந்துகள் எல்லாமே இயக்கிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர், நடத்துனர் எதுவுமே வேக்கன்சி ஃபில்லப் பண்ணா தான் ஸோ பேருந்துகள் இயக்குவதற்கு போன்ற பல்வேறு முயற்சிகள் மூலம் பணியாளர்கள் பற்றாக்குறை போக்குவரத்து கழகங்களில் கையாண்டு வருகின்றாங்க. ஸோ அதே நேரத்தில் 2015ல் மார்ச் மாதம் நிலவரப்படி 1.44 லட்சம் பணியாளர்கள் இருந்த நிலையில் தற்போது 1.10 லட்சம் தான் இருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த ரிட்டையர்ட் ஆகுறங்க அப்படிங்கிறாங்கல்ல, ஸோ அவங்களும் சரி. ஸோ இந்த காலகட்டத்தில் விரைவு போக்குவரத்து கழகத்தில் மட்டுமே 685 பணியிடங்கள நிரப்பப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால் புதிய நியமனம் எப்போது என கேள்வியும் வலுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வேக்கன்சிக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது தொடர்ந்து போக்குவரத்து கழகங்கள் அதிகாரிக்கு கூறும் போது காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நியமன விதிகள் திருத்தம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸோ கூடுதலில் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில், அதாவது இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள, ஏன்னா இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளார இதுக்கான அறிவிப்பு குடுத்துருவாங்க. கம்பல்சரி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம கண்டிப்பாக ஓட்டுநர், நடத்துனருக்கான வேலை நீங்கள் இந்த வருடம் வாங்குறீங்க. ஸோ மீண்டும் பார்ப்போம்.